ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில். தமிழ்நாட்டில் தினம்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் கடந்த 200 நாட்களில் சுமார் 595 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில். இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. நேற்றைய தினம் 27/2024 அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளர் அருகில் புதிதாக ஒரு பிரியாணி கடை துவக்கியிருக்கிறாங்க. தொப்பி பாப்பா அந்த பிரியாணி கடையில் முகமது ஆசிக் என்ற இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன. அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல் துறையாக வைத்திருக்கின்றது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடுகளை வெட்டுவதைப் போல, கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.